إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏகதேவனின் நல்லடியார்களே, இவ்வுலகை படைக்க அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் ஆகிய வல்லோன் எல்லாம் இருக்கே எல்லா போலும் குறித்தாகுமா மாபெரும் கருமையாளரின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயரும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயல்பாக கடைபிடித்து வாழ்ந்து மரணிக்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ முயற்சி செய்கிற நல்ல இஸ்லாமியர்களை மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இமானுடைய கடமையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கும் நம் அவர்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கின்ற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் மனித இனத்தை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று பேசுகிறான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இறைவனை நோக்கி விரைய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்தாலும் ஒரு சில நேரங்களில் தோல்விகளை அவன் சிந்திக்கிறான். அதன் மூலமாக தவறுகளை செய்யக்கூடிய அடியானாக மாறுகிறான். உலகில் யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்கின்ற வாக்கு இருக்கிறது. நபுலுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லறங்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. அப்ப நம்மிடத்தில் நல்லறங்கள் என்பது இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. பலவீனத்தினுடைய விளைவினால் தவறுகளையும் செய்கிறோம், நன்மைகளும் குறைகிறது. அவை இப்படியான மனிதனுடைய இடம் நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இறைவன் சில அருள்கொடைகளாக மன்னிப்பு வழங்குகிற விஷயங்களை தூதர்கள் மூலமாக கற்றுத்தருகிறார். திக்ரகளின் மூலமாக, தொழுகைகளின் மூலமாக, தர்மங்களின் மூலமாக. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் பாவங்களை மன்னிப்பதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குமோ அனைத்தையும் இறைவன் சொல்லி தருகிறான். அப்ப இந்த இறைவன் என்ன செய்கிறான்? பாவங்களை அவன் செய்ததற்கு பிறகு தௌபா செய்வதனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாக மாறுகிறான். அதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பாவமே செய்யாமல் இருந்தால் அதற்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டுமே. அப்படியான ஒரு பயிற்சியை இந்த சமூகத்திற்கு இறக்குவோம் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ரமலான் என்கின்ற இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த மாதத்தை போன்ற நோன்புகளை இறக்கி இருக்கிறார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நோன்புகள் வெவ்வேறு முறைகளாக இருந்திருக்கிறது. நமக்கு காலையில் இருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நோன்பு கடமை. எப்படி கடமை தெரியுமா? இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இப்படி கடமையாக்கப்பட்டிருந்தது வேறு முறைகளில். உங்களுக்கும் இந்த நோன்பை நாம் இறக்கி இருக்கிறோம். இதற்காக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள் என்பதற்காக. யாருமே பார்க்கல, யாருடைய கான்டாக்டும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் என்றாலும் கூட, பலவீனத்திலும் பலவீனமாக இருக்கிற ஒரு முஸ்லிம் கூட இந்த 29-30 நாட்களில் தனியாக இருக்கின்றோமே என்று தண்ணீரின் பக்கம் செல்ல மாட்டார், சாப்பாடின் பக்கம் செல்ல மாட்டார்,
தவறுகளின் பக்கம் அதிகமாக விழமாட்டார். எப்படி முடிகிறது? இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என்கின்ற எண்ணத்தின் மூலமாக அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற இறையற்றம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார். இதற்காகத்தான் இந்த மாதம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காலையில் இருந்து சகரே சாப்பிடாம வைங்க, நைட்டு இஷாவுக்கு பிறகு நோன்பு தரங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கங்க என்று இறைவன் இப்படி பல கண்டிஷன் போட்டிருந்தா மட்டும்தான் ரமலான் மாதம் என்பது ஒரு தியாகம் நிறைந்தது, மனிதர்கள் எல்லாம் அதிலே சிரமப்படுகிறார் என்று சொல்லலாம். சகருடைய நேரத்திலே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு நாளுக்கு உண்டான ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் தேவை. 1100 கலோரி, 2000 கலோரி, கலோரி கணக்காக இன்றைக்கு உணவு எடுப்பார்கள். இப்படி நீங்கள் 4:30-5 மணிக்கு முன்பாகவே தயாராகி கொள்ளுங்கள். அன்றைய நாள் முழுக்க தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும், சாப்பிடவில்லை என்றாலும் உடம்பில் அது உங்களுக்கு தெம்பாக ஓடிக்கொண்டிருக்கும். அதுவே முடிந்தாலும் உங்களுடைய கொழுப்புகள் கரைந்து தெம்பாக ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைய அறிவியல் பூர்வமாக இந்த நோன்பு இஸ்லாமியர்கள் வைப்பதை பார்த்து பல்வேறு சமூகத்தினர் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அருமையானதாக இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 30 நாள் நம்ம இருந்தோம் அப்படின்னா வயிறு பயங்கரமா கிளீன் பண்ணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பொருள். இப்படி மனிதனுக்கு அருளாக கிடைத்திருக்கிறது தான் இந்த ரமலான் மாதம். இரையச்சம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதோடு அல்லாஹ் நிப்பாட்டல. நபியின் மூலமாக நிறைய செய்திகளை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுகிறார். முதலில் இரையச்சத்தை வளர்த்துக் கொள்கிறோம். சரி, இப்ப நம்ம செஞ்ச பாவத்தை கழிக்கணுமே, அதுக்கும் வாய்ப்பு. 29 நாள் 30 நாட்கள் நீங்க நோன்பு வைக்கின்ற காலங்களில் உங்களுடைய நோன்புகளும் அந்த நோன்பு மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வை நோக்கி கையேந்தி கேட்கின்ற பிரார்த்தனைகளும் நீங்கள் வாழ்க்கையில் செய்திருந்த பாவங்களை கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அது நிறைவு பெறுகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறானோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னாங்க. எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு! இந்த மாதத்தில் தான் மற்ற மாதங்களிலே நீங்கள் குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்மையோ அதை போன்று அல்ல, மற்ற நாட்களிலே நீங்கள் தொழுதால் எவ்வளவு நன்மையோ அதை போன்று அல்ல, மற்ற நாட்களிலே தர்மம் செய்தால் எவ்வளவு நன்மையோ அதை போன்று அல்ல. ஒரு சிறப்பான நாட்கள். பார்ப்பதற்கு காலை மாலை எல்லாம் ஒன்றாக நமக்கு தெரியலாம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகு ஒருவன் செய்கின்ற திக்ருகளோ, ஒருவன் செய்கின்ற தொழுகைகளோ, ஒருவன் செய்கின்ற பிரார்த்தனைகளோ, அவன் அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அஸ்ஸியாமுலி நோன்பு எனக்குரியது, ஆனால் நான் கூடி விளங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க! இன்றைக்கு நாம் ஒரு வசனத்திலே அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் நார்மலாக ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஆனால் நோன்பு மாசத்தில் அப்படி அல்ல. அல்லாஹ் நாடியவாறு நன்மைகளை பெருக்கிக் கொண்டே சொல்வார். மற்ற நாட்களில் ஒரு 10 ரூபாய் தர்மம் செய்தால் அதற்கெல்லாம் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் நன்மை. ஆனால் நோன்பு காலங்களில் செய்தால் அளவு கிடந்த நன்மை. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் கொடை வெள்ளலை கொண்டு தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். இந்த பகுதியில வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சவுதியில ரமலான் மாசம் வரவழைக்கு காசு பாக்கிட்டு எடுக்க மாட்டான். ஆனா ரமலான் மாசம் பாருங்க, சவுதியில அப்படியே கொட்டி கிடக்கும், சாப்பாடெல்லாம் வீணா போகும், யாரும் பார்த்தாலும் தர்மம் செய்வான். காரணம் ஹதீஸ். நபிகள் நாயகம் அவர்கள் ரமலான் மாதத்திலே தர்மங்களை செய்கின்ற குடைகளெல்லாம் இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க மாதம் தான் இந்த நோன்பு மாதம். ஒரு நாள் நோன்பு நோற்றால் சில 100 வருடங்கள் நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்றெல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கடுமையாக முயற்சித்து தோல்வி அடைகிற பொழுது என்னடா இது வாழ்க்கை என்று நினைக்கிற பொழுது அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான். மனிதா கவலைப்படாதே, உன்னை நோக்கி ஒரு பம்பர் ஆஃபர் ரமலான் என்ற ஒரு மாதம் வருகிறது. அதில் நீ செய்கின்ற அனைத்திற்கும் பயங்கர கூலி, அதில் நீ செய்கின்ற எல்லாவற்றுக்கும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுதல், அதில் நீ செய்கின்ற எல்லா சௌபாக்களுக்கும் பாவம் என்று அங்கீகரிக்கப்படுதல், எல்லாம் கொட்டி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மாதத்திலே தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் மாசத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு. இன்றைக்கு 16வது நோன்பு, 2வது 10 முடிவடைய போகிறது. இப்படியே நாட்கள் கடந்தால் அல்லாஹ்வுடைய அருள் வியாழன் அல்லது வெள்ளி பெருநாளை நாம் சந்திக்க இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானை அடைகின்ற பொழுது ஒரு சில சபலங்களோடு அடைகிறோம். இதுதான் வரைக்கும் வேஸ்ட் ஆக்கினோம். இந்த வருடமாவது ரமலான் மாதத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். நுழைகின்றோம், தொழுகின்றோம், ஒரு 5 நாள் ஆகிறது, 8 நாள், 10 நாள், 12 நாள், 15ஆம் நாள் பள்ளியில் அழகா ரமலான் மாசத்துல நீங்க நல்லா பாருங்க. நார்மலான நேரங்கள்ல ஃபஜர், லுஹர், அஸ்ர், இஷா ஆள் இருக்காரு. என்னன்னே தெரியல, எல்லா பள்ளிவாசலையும் மகரிப் மட்டும் கூட்டமா, ஏன்னே தெரியாது. இன்னும் வரை காரணம் தெரியல. எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே மகரிப் தொழுகைக்கு மட்டும் கூட்டமா இருக்கும். அந்த மாதிரி ரமலான் வந்துட்டாலே முதல் 10 கடைசி 10 நடுவில் ஒரு 10 காணாம போயிடும். இந்த மாதிரி ஜும்மாக்கு கூடினால் தான் உண்டு. டயர்ட் ஆயிடுறாங்க. முதல் 10 தான் போயிட்டோம்ல, அடுத்த 10 ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருந்து போகல. முதல் 5 நாட்கள் பாத்தீங்கன்னா அப்புறம் மாதிரி தொழுகிற யாருமே இல்லை. இரவு தொழுகெல்லாம் வெளியே சில பள்ளிவாசல பாய் விரித்து தொழுக வேண்டிய நிலைக்கு ஆகுது. அதே மாதிரி 2வது பாயெல்லாம் இருக்கிறாங்க. உள்ள பாயை 3 ரூபாய் எடுக்கணும்பா, அதை எடுத்து வை நிர்வாகி சொல்றாரு. இந்த மாதத்தினுடைய சிறப்பை அடைந்திருப்பதினால்தான் கூட்டம் வருகிறது. உண்மைதான? அந்த மாதத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்ததினால் கூட்டம் வருகிறது என்றால் அந்த கூட்டம் அப்படியே கண்டினியாகணுமா இல்லையா? ஒரு ரமலான் முடிகிற வரைக்குமாவது அதுவும் இருக்காது. கரெக்டா அந்த பெருநாள் தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா சுமூக்கால் இருக்காது. பெருநாள் தொழுகை என்னைக்கு ஃபஜர் என்பது கடமை, ஆள் இருக்காது. எதை நாம் பயிற்சியாக இந்த மாதத்தில் எடுத்தோம், இதைத்தான் வருஷம் பேசுவாங்க. ஆனா நாம் நம்மை மாற்றி இருக்கிறோமா? அதே மாதிரி பாவங்களை விட்டு விலகணும், இரையச்சங்கள் அதிகம் பெறணும். அவ இந்த மாதத்துல நம்ம அடைஞ்சிட்டோம். அவன் பொய் பேசுறோமே, கோல் பேசுறோமே, புறம் பேசுறோமே, எல்லாம் இருக்கும். சைத்தான் விளைவிடப்பட்டான் என்றால் பாவமே செய்ய மாட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. 100% செய்கின்ற பாவம் 20ஆக மாறும். செய்யலான்னு போகும்போது இந்த மாசமாவது பணமாக்காம இருப்போமே, இந்த மாசமாவது பொய் பேசாம இருப்போமே என்று உள்ளம் தோன்றும். அவருடைய கருத்து தான் அது. ஆனா இதுலேயும் நிறைய பேர் என்ன இருக்கும், பலவீனமாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தொழுகைகளை வருவது, காலையில சதறு வைத்து விட்டு அப்படியே பதில் தொழுவாங்க தூங்குறது, அப்படியே அசர் தொழுகைக்கு எந்திக்கிறது, அசரை தொழுது இஃப்தாருக்கு போய் ரெடியாகி இஃப்தார் வைத்துட்டு மகரிப் தொழுது இஷா. இரவு தொழுகை கூட ஒரு சிலர் தொழுக முடியாத ஒரு சூழல் பயிற்சியாக மாறுகிறது. இதை அல்லாஹ் எதிர்பார்த்தான். அதனால்தான் நபி தெளிவா சொன்னாங்க, மக்களே வீணான பேச்சுகளை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால், தீய செயல்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் பசித்திருப்பதினாலும் தாழ்த்திருப்பதினாலும் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது. ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, அல்லாஹ்க்காக வச்சிருக்கேன், அப்படியா? தேவையே இல்லை, நீ நோம்பே வைக்காதுங்கிற அல்லாஹ். எதுக்கு நான் உடைய வைக்க சொன்னேன்? எதை வளர்க்க வேண்டும் என்று இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறேன் அதுவே உடல் இல்லையே, பிறகு எதற்கு இந்த நோம்பு மாதம் தேவையில்லை என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு முக்மீன் அவனுடைய வாழ்க்கையில எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கணுமே தேவை ஓடும். எனக்கு தெரிந்த வரையில் கடந்த வருடங்களை விட இந்த வருட ரமலான் மாதத்துல நோன்பு ஆரம்பித்த துறையிலிருந்து நிறைய மரண செய்தி வாட்ஸ்அப்ல பார்த்தா, பேஸ்புக்ல பார்த்தா, பக்கத்து வீட்டுக்காரவங்க, கொள்கை சின்னங்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், இப்படி எங்கு பார்த்தாலும் மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இவரெல்லாம் மரணிப்பாரா, இவரெல்லாம் மரணிப்பாரா. நேற்று கூட ஒரு ஜனாசா தொழுகை போய் கலந்து கொண்டு வந்தோம். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு படிப்பினை? ரமலான் மாதத்தினுடைய 14வது நோன்பை கூட அவர்கள் அடைய முடியவில்லை. எவ்வளவு வருத்தத்திற்கு உண்டான விஷயம் பாருங்க. அல்லாஹ் நம்மை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறான் என்றால், நேற்று நடந்த அந்த ஜனாசா, அந்த ஜனாசாவிலே உள்ளவர் இன்றைய நோன்பை அடைய முடியவில்லை என்றால்
அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சிறப்பை வழங்கி இருக்கிறார். யாரெல்லாம் நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன் என்று கையேற்றி தௌபா செய்வதற்கு தவணைகளை வழங்கி இருக்கிறார். செய்தோமா? எப்படா இமாம் இரவு தொழுகை முடிப்பார், வித்திரம் முடிப்பார், ஓடையாக நினைக்கிறோமே தவிர எதற்காக இரவு தொழுகை? மன்காம ரமலான் ஈமான் இஹ்திசாபன், யார் இந்த ரமலான் மாதத்தில் எதிர்பார்ப்போடு ஈமானோடு தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம், முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க நின்று தொழுவோம், அந்த எண்ணம் எத்தனை நபர்கள் தரு? கொஞ்சம் 5 நிமிஷம் கூட வச்சுட்டா முன்னாடி சவுண்ட் வருது. என்ன பார்த்து வயசானவங்களா இருக்கிறாங்க, திரும்பி பார்த்தா 4 பேர் தான் இருப்பாங்க. இவன் எவனாவது வயசா, ஆனா அப்படியே பாருங்க, தொழுவ முடிச்சு வெளியே போய் தவறு நேரம்னு போவாங்க, தாப்புன்னு அடிப்பாங்க, கேரம் விளையாடுவாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப மட்டும் இவனுக்கு கிளம்பி போற வந்துருது. அப்ப அல்லாஹ் எதை எதிர்பார்க்கலாம்? விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, நாம் நம்மை சரிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை நாம் பசியா இருப்பதினால் எல்லாரும் எந்த பயனும் இல்லை. இதனால் வரைக்கும் எப்படி அடைந்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் வர இருக்கிற 10 இருக்கு பாருங்க, சிறப்பிலும் சிறப்பானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம், இதாவது அஹ்லல் அஷ்ரல் அவாஹிர், இறுதி 10 அடைந்தால் அஹ்யல் லைல், இரவிற்கு உயிரூட்டுவார்கள். தன்னுடைய குடும்பத்தை எழுப்பிவிட்டு வஷத்த மஹ்ஸரம், அதிகமான அமல்களில் முயற்சி செய்வார்கள். ஹதீஸில் பார்ப்போம். கடைசி 10 நாள் வந்துருச்சுன்னா அந்த இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய உயிரூட்டுவாங்க. என்ன அர்த்தம்? தூங்க மாட்டாங்க, தொழுது கொண்டே இருப்பார்கள், குடும்பத்தை எழுப்பாங்க. நீங்க எனக்கு கிடைக்கிற சிறப்பு மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்னா வாங்க தொழுவோம், அவங்களும் சேர்ந்து தொழுவாங்க. அதிகமாக துஆ செய்வார்கள், அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று இந்த 10 அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் அவரை அழைக்கின்ற வரை, நபிகள் நாயகம் மரணிக்கின்ற வரைக்கும் கடைசி 10 நாட்களில் இழத்திக்காக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இழத்திக்காக என்ற ஒரு அமல் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய நபர்களுக்கு அந்த அமல் என்றால் என்ன என்று தெரியாது. அல்லாஹ்விற்காக இறை ஆலயத்தில் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றணும், என்னுடைய வாழ்க்கையில் அமல தரணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், உனக்காக நீங்க உட்கார்ந்துருக்க, இங்கேயே தான் நடப்பேன். அது பேர் தான் இழத்திக்காக. பள்ளிவாசலே இருப்பார்கள், சாப்பாடு எல்லாம் அவருக்கு கொண்டு வரப்படும். காலை மாலை இரவு பள்ளியிலே இருப்பான். இந்த பள்ளியில அப்படி இருக்கிறாங்களா, இருந்துகிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரையில் ஒரு சில பெரிய பள்ளிவாசல்களில் லக்கேஜோடு வந்துருவாங்க. வருஷம் ஏதாவது எங்களை கிடைக்கிறது வாய்ப்பு வளர்ச்சி. இது ஒரு சுண்ணா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இழத்திக்காக கொண்டிருக்கிறாங்க, பள்ளிவாசலையே தங்கியிருக்கிறாங்க, அதிகமாக தொழுதுட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரம் நம்மளே பார்ப்போம், நம்ம 30 நாளைக்கு இருந்துருவோமா? அந்த அளவுக்கு அவர்களை பார்க்கின்ற பொழுதே நம்மளுடைய ஆர்வம் நமக்கு வருகிறது. அப்ப இந்த மாதிரி கடைசி 10 நாளை எல்லாருடைய தூதரவர்கள் சிறப்பிலும் சிறப்பாக கல்வி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், கடைசி 10 உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் ரவை தேடுங்கள். வருடம் இது ஒரு சர்ச்சையாக இருந்து கொண்டே இருக்கிறது. பல ஹதீஸ்கள் இருப்பதினால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 23, 25, 27, 29 5 ஒற்றைப்படை இரவுகளால் ஏதிலும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். குர்ஆன் எதுல வேணாலும் இறங்கி இருக்கலாம். அதனால் நீங்கள் 5லும் தேடுங்கள். பொதுவா மார்க் எப்படி நமக்கு வழிகாட்டும்னா சிம்பிள் கான்செப்ட். 5 ரூபா ஒரு ஆள் தராங்க, 500 ரூபா ஒரு ஆள் தராங்க, எதை நம்ம வாங்குவோம்? 2 அன்பளிப்பு இருக்கு. 5 ரூபா வேணும், 500 ரூபா வேணும், 500 ரூபா தான் வேணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் மறக்கடித்ததுக்கு காரணம் ஒருதான். எதுன்னு பிரத்யேகமா சொல்லிட்டா ஒரு நாள் சொல்லிட்டு போயிடும். ஏன்னா 2ஆவது கூட்டம் இல்லை.
அப்படியே ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை மாறிடுச்சு. 27 பிக்ஸ் பண்ணி அதுல மட்டும்தான் கூட்டம் வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மகரிப் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வந்து உட்காருவாங்க, பயான் நடக்கும், வாழைப்பழத்தையும் கேசரியும் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன அது லைலத்துல் கத்ர்னா என்ன சிறப்புன்னு தெரியாது. இப்ப மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, என்ன அடியா நிறைய நம்ம அமல்களை செய்யட்டுமே, அதை வச்சு நான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்ல. அல்லாஹ் மறக்கடிக்கிறான். ரசூலுல்லாஹ் நிறைய வெளியே வராங்க, ஒரு சண்டை நடக்கிறது, சண்டையை தீர்த்து விடுறாங்க, மறந்து போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு மறந்து விட்டது. நீங்கள் கடைசி உள்ள ஒற்றைப்படை என்ன தெரிவிங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு 2 ஒரு நாளை நாம் தொழுகின்ற பொழுது ஒரு நாள் தொழுதுவிட்டு கடந்து கொள்கிற சிறப்பை விட 500 மடங்கு, அதை விட கூடுதலாக கூட அல்லாஹ் நமக்கு தரலாம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த இரவு. 5 நாள் தொழுகிறோம்னா அல்லாஹ் நாடினால் 5000 மாதங்களை விட சிறந்த இரவாக ஆக்கலாம். அப்படி ஈக்குவலைஸ் பண்ற நன்மைக்கா அல்லாஹ் நபிகளாருக்கும் மறக்கடிக்க வச்சுட்டான். அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் தான் கடைசி பத்தில் ஒற்றைப்படைகளில் நாம் அமல் செய்கிறோம். இதை நம்ம கவனத்துல கொள்ளும். இது நாள் வரைக்கும் ரமலான் மாதம் என்பது எப்படி கலந்திருக்கிறது நமக்கு தெரியாது. கான்செப்ட் தப்பா வரணும். இதுக்கு முன்னால் நான் புகைப்பிடித்தேன், ரமலான் என்னை பண்படுத்தியது, அதை விட்டேன். இதற்கு முன்னால் பொய் பேசுபவனாக இருந்தேன், ரமலான் என்னை பண்படுத்தியது, அதை நான் விட்டேன். இதற்கு முன்னால் சுபு தொழுதலே இல்லை, சஹரின் மூலமாக சுபுவை பின்பற்றினேன், ரமலான் என்னை பண்படுத்தியது, அதை நான் தொடர்ந்தேன். இப்படி நம்மகிட்ட என்ன மாற்றம் இருக்கு? அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். இப்படியான நாட்கள் வந்தும் அதிலும் ஒருவன் பயனடையலைன்னா எவ்வளவு பெரிய கேவலம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாசமாவே போட்டும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. வீடை தட்டி ஒருத்தனை சைன் மட்டும் போடுங்க, 1 லட்சம் ரூபாய் பெட்டியில தண்ணி எடுத்து காட்டுறான். அட போப்பா தூக்கம் வருதுன்னு கதவு முடிட்டா என்ன சொல்லி இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. வீடு தேடி காத்து வருது வேணாங்கிறாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கையை தேடி அமல்கள் வருகிறது. மிகவும் சமீபத்தில் அதுவும் இலகுவாக மனிதர்கள் செய்கின்ற வகையில் அந்த அமலை நாம் கடைபிடிக்காதவர்களாக மாறினோம் என்றால், நம்மை விட அறிவுள்ள ஒரு மனிதன் இன்றைய உலகத்தில் வாழுகிறார். மனிதர்களாலே அறிவுள்ளவர்கள் தான். நம்மை விட அறிவை பயன்படுத்தாதவர்கள் யாரும் கிடையாது. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இதை உங்களுக்கானதல்ல, எனக்கானது, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கானது. காரணம், இந்த ரமலான் மாதத்தில் கூட இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல இஃப்தாரை பத்தி தான் பேசுறாங்க. இஃப்தார் பாக்ஸ் இங்க 600 ரூபாய், இங்க 700 ரூபாய், இங்க 800 ரூபாய். என்ன பேர்த்தமலம் இல்லை. நபிகளாருடைய காலகட்டத்தில் நோன்பு திறப்பதற்கு, நோன்பு வைப்பதற்கு இன்றைக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அனுபவத்துக்கு போவோமே, அதை எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? ஒரு ஆள் வீடியோ போட்டு இன்றைக்கு இவ்வளவு திக்குகளை செய்யுங்கள், நாம் இன்றைக்கு ஒரு அமல் செய்யறோம், எத்தனை வீடியோ வருது பாருங்க. எந்த கடன் எல்லாருக்கும் வீடியோ வருது. அப்ப எதுல நம்முடைய சமூகம் ஆர்வமாக இருக்கிறோம்? மிக கவலைக்கு உண்டான விஷயம். ஒவ்வொரு ஜனாதாவுக்கும் நம்ம போய் அட்டன் பண்ண போய் நினைக்க வேண்டிய விஷயம், இதே இருட்டு குகைத்தான் நமக்கும், இதே வெள்ளாடைதான் நமக்கும், இதே அனாதை மாறிதான் நாமும் என்று ஒவ்வொருவரும் நினைத்திருந்தால் இந்த மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்தி இருப்போம், பயன்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் பாதை மனதில் வையுங்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இருக்கின்ற நேரங்களில் தௌபா செய்து அமல்களை செய்யணும். கடைசி பத்தையும் அடைய இருக்கிறோம், ஒற்றைப்படைகளையும் அடைய இருக்கிறோம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகளையும் அடைய இருக்கிறோம். அதிலாவது நாம் கலந்து கொண்டு அதிகமான அமல் செய்ய உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூலி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் இறைவா இன்னகா அஃபூன், நீ மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ் நீ மன்னிப்பதான விரும்புவ, எப்படி ஐஸ்வர்யம் அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லி தருகிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கலாம், எல்லாம் என் அடியான் என்ன பார்த்து என்னை நோக்கி வரமாட்டானா, பேச மாட்டானா? மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்ன மன்னிச்சரியா சரண்டாகக்கூடியதான் இறைவன். அப்படியான ஒரு நாட்களை அடைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நோன்புகளையும்
இன்னும் இதைவிட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி கிடைத்து இறையற்றத்தோடு இறைவனுக்காக நின்று தொழுகின்ற ஈமானோடு எதிர்பார்ப்போடு நோன்பு வைக்கின்ற அமல்களையும் திக்ருகளையும் அதிகம் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏகரைவனின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்திற்கு இறைவன் மூலமாக பல சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன், அந்த குர்ஆனிலே பல சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்றுதான் ரமலான் மாதம். அதனுடைய சிறப்புகளை நாம் பார்ப்போம். இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மனிதன் பலவீனமானது, இதிலும் தவற வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இதுலயும் ஒரு சான்ஸ் தராங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா அப்படிங்கிற ஒரு தொகையை கடமையாக்குறாங்க. ஏன் இந்த ஃபித்ரா அப்படின்னா, நாம் ரமலான் மாதத்தை அடைந்திருப்போம். மனிதன்கிற அடிப்படையில ஒரு சில நேரங்களில் போய் பேசியிருக்கலாம், வீணான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுவோம். மாசத்துல போய் பண்ணிட்டோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கழிக்கின்ற விதமாக ஃபித்ரா இருக்கிறது. நீங்கள் ஃபித்ரா கொடுத்தால் நோன்பில் செய்கின்ற சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அதற்கு பரிகாரமாக மாறி அந்த நோன்பு ஏற்கப்படும். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, பரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ர ஸாஅன் மின் தம்ரின் அவ் ஸாஅன் மின் ஷஈரின், ஒரு ஷா அளவு பேரித்தம்பழம் அல்லது ஷா அளவு கோதுமை, அலா அப்தி, ஒரு அடியானுக்கும் ஒரு சுதந்திரமானவனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு சிறியவனுக்கும் ஒரு பெரியவனுக்கும் கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நாம் இந்த ஃபித்ராவை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் நோன்பில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது நிறைவேற்றும் தெரியுமா? பெருநாள் தொழுகைக்காக மக்கள் செல்வதற்கு முன்பாகவே இந்த தொகையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அதனால்தான் சஹாபாக்கள் மத்தியில கூட ஒரு சில கூட்டங்களை ஏற்படுத்தி பாவ வசூல் செய்தெல்லாம் இந்த ஃபித்ரா தொகையை வாங்கியிருக்கிறாங்க, அதாவது ஃபித்ரா வாங்கியிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஃபித்ராவுடைய தொகையை நிர்ணயித்திருப்போம். இன்னும் சொல்லியிருப்பார்கள், உங்களால் முடிந்த இது கடமை, நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நோக்கில் உள்ள சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய ஃபித்ராவுடைய தொகைகளை விரைவாக கொடுங்கள். அதே போன்று இறுதியாக ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நோன்பு காலங்களில் நோன்பாளிகள் வீட்டிற்கு செல்ல ஒரு கடினமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு இலகுவான முறையில் நோன்பு கஞ்சிகள் காய்ச்சப்படுகிறது. எல்லா பள்ளிவாசல்லையும் இந்த சிரமங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசலையும் நோன்பு கஞ்சி வசூல்கள் குறைவாக ஆகியிருக்கிறதா, ரொம்ப சிரமப்படுறாங்க. நோன்பாளிகளுக்கு உணவளிப்பது, ரமலான் மாதத்தில் உணவளிப்பது என்பதும் ஒரு தனி சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆக உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அதிகமாக இந்த நோன்பு கஞ்சிக்காகவும் வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.